கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று புனித சனிக்கிழமை, ஹோலி சாட்டர்டே. இது கிறிஸ்தவ வழிபாட்டு ஆண்டில் பெரிய வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாள் ஆகும். இது புனித வாரத்தின் கடைசி நாளாகவும் தவக்காலத்தின் கடைசி நாளாகவும் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு தயாரிப்பு நாளாகவும் கருதப்படுகிறது. திருச்சபையின் பழங்கால மரபுக்கு ஏற்ப பெரிய சனி என்பது கிறிஸ்தவ மக்கள் தம் தலைவரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறையின் அருகே நின்று அவருடைய துன்பம், சாவு ஆகியவற்றை பற்றி தியானிக்கிற நாள் ஆகும். கல்லறையில் வைக்கப்பட்ட இயேசுவின் உடல் அமைதியில் துயில் கொள்ளும் வேளையில் திருச்சபையும் அமைதியோடு காத்திருக்கும். இயேசுவின் இறப்பு துயர நிகழ்வாக இருந்தாலும் அத்துயரமானது மகிழ்ச்சியாக மாறப்போகிறது என்னும் நம்பிக்கையோடு திருச்சபை காத்திருப்பது பெரிய சனியின் பண்பு. புனித வெள்ளியன்று இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவரது உடல் கல்லறையில் இருந்த சனிக்கிழமை நாள் மிகுந்த அமைதியான நாளாக இருந்தது. ஆனால் இந்த நாளில் சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்தன. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். யோசேப்பு இயேசுவின் உடலை ஒரு புதிய கல்லறையில் வைத்தார். சில பெண்கள் கல்லறையின் இடத்தை கவனித்து பார்த்தனர். யூதர்கள் ஓய்வு நாள் காரணமாக எந்த வேலைகளையும் செய்ய முடியாது. அதனால் பெண்கள் அவருக்கு திரவியங்கள் சேர்க்கும் பணியை செய்ய திட்டமிட்டனர். சனிக்கிழமை தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்திடம் கூடி வந்தார்கள். அவர்கள், ஐயா, இந்த எத்தன் உயிருடன் இருந்தபொழுது 3 நாளுக்கு பின் நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவிருக்கிறது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவன் உடலை திருடிச் சென்று விட்டு இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர். அதற்கு பிலாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள், நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரை இட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். இது இயேசுவின் உயிர்த்தெழுதலை அஸ்திவாரமற்றதாக நினைத்த செயல். ஆனால் அதுவே அவருடைய உயிர்த்தெழுதலை உறுதி செய்ய உதவியது. சிலுவையில் இறந்த இயேசுவை அவருடைய சீஷர்கள் திருடிவிட்டதாகவும் அவர் உண்மையாக உயிர்த்தெழவில்லை என்று யூதர்கள் கூறவே முடியாது. கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தமது 1 நிருபம் 3 அதிகாரத்தில் மிக தெளிவாக கூறுகிறார். இயேசு மரித்த பின் பாதாளத்திற்கு போய் மூழ்கிய, அதாவது மரித்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார் என்று சில வேதாகம வசனங்கள் சொல்கின்றன. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார்
என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Jesus takes the saints from Eden to paradise. God receives his saints to him. Hades, Hades என்பது பாதாள உலகத்தை குறிக்கிறது. இந்த கருத்து பற்றி பல விவாதங்கள் இருப்பினும், இயேசு தனது உயிர்த்தெழுதலால் மரணத்தின் அதிகாரத்தை முற்றிலும் வென்றார் என்பதே முக்கியம். இந்த சனிக்கிழமை அன்று சீஷர்கள் மிகுந்த அச்சத்திலும் துக்கத்திலும் இருந்தனர். அவர்கள் கதவுகளை பூட்டிக்கொண்டு பயத்தில் இருந்தனர். இயேசுவின் இறப்பை எண்ணி மிகுந்த துக்கத்தில் இருந்தனர். அவர்களுடைய நம்பிக்கை உடைந்ததாக தோன்றினாலும் இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறப் போகின்றன. அவர் நிச்சயமாகவே அவருடைய வார்த்தையின்படியே யூதராஜ சிங்கமாய் உயிர்த்தெழுந்து வருவார் என்ற மிகுந்த விசுவாசத்துடனும் உறுதியுடனும் மகிழ்ச்சியுடனும் காத்திருப்போம். மொத்தத்தில் புனித சனிக்கிழமை என்பது நிசப்தமான ஆனால் மிக முக்கியமான நாள். மனிதர்கள் மௌனத்தில் இருந்தாலும் தேவன் செயல்பட்டு கொண்டுதான் இருந்தார். பாதாளத்திற்கு இறங்கி தனது அதிகாரத்தை நிலைநிறுத்தினார். யூத தலைவர்கள் இயேசுவை அடக்க நினைத்தாலும் அவரே வெற்றி கொண்டார். கல்லறை நின்றாலும் அது வென்றடிக்கப்படும். சீஷர்கள் துக்கத்திலும் பயத்திலும் இருந்தாலும் அவர்களுக்கு மகிழ்ச்சி வரப்போகிறது. நாளை ஞாயிற்றுக்கிழமை அந்த மகிழ்ச்சியான செய்தி நமக்கும் வரப்போகிறது. நமக்கும் நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது. நம்முடைய கண்ணீர் களிப்பாக மாறப்போகிறது. நாம் அமைதியாக பரிபூர்ண விசுவாசத்தோடு அவர் பாதம் அமர்ந்து யூதராஜ சிங்கமாய் உயிர்த்தெழுந்து வரப்போகும் நம்முடைய தேவாதி தேவனை எதிர்கொள்ள தயாராவோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.